ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரண்யா. உங்களுக்கான நெக்ஸ்ட் 5 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ரெய்னி கேட் அண்ட் டாக் அப்டின்னா, அ இப்போ வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது பூனையும், நாயும் வந்து சண்டை போட்டா எப்படி இருக்கும்? இன்னும் ரொம்ப மழை வந்த மாரி இருக்கும். அவ்ளோ சண்டை, அவ்ளோ சவுண்டா இருக்கும். த ரெய்னி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி அதாவது நிறைய மழை பெய்யும்னு அர்த்தம். கடுமையான மழைப்பொழிவு. அத வந்து இட்ஸ் ரெய்னி கேட்ஸ் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லிவ் லீவ் நோ ஸ்டோன் இஸ் அன்டர்ன்ட் அப்டின்னா, அம் அந்த கல்ல வந்து திருப்புற வரையும் விடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்டின்னும்போது, நீ எந்த விஷயம் செய்யணும்னு நெனைக்கிறியோ, அத அச்சீவ் பண்ற வரையும் உன்னுடைய முயற்சிய வந்து விடாத அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்டின்னா, அ பூனை வந்து இப்ப நீங்க வந்து சீக்ரெட்டா ஒரு பூனைய எடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. அது திடீர்னு வெளிய வந்துருச்சுன்னா, உங்களுடைய சீக்ரெட் வந்து தெரிஞ்சிரும்ல எல்லாருக்கும். ஆ. அத தான் சொல்றாங்க. உங்களுடைய ரகசியம் வந்து கேர்லெஸ்ஸாவும், மிஸ்டேக்காவும் வெளிய வந்துருச்சு. சொல்லிட்டாங்க அப்டின்றது. ஓகே. நெக்ஸ்ட்டு எ ஹார்ட் நட் டூ கிராக் அப்டின்னா, இப்ப ரொம்ப அ நட்டெல்லாம் வந்து சீக்கிரம் உடைக்க முடியுமா கையால? அவ்ளோ ஈஸியா உடைக்க முடியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். அது ரொம்ப சேலஞ்சான ஒன்று. அத தான் சொல்றாங்க. எ ஹார்ட் நட் டூ கிராக். நெக்ஸ்ட் வந்து எ ரெட் லெட்டர் டே அப்டின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டே. இப்ப வந்து எப்படி சொல்றது? கேலண்டர்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. அ தீபாவளி ஆனா, அதுக்கு வந்து ரெட் லெட்டர், பொங்கல் ஆனா ரெட் கலர்ல அந்த லெட்டர் மட்டும், அந்த நம்பர் மட்டும் போட்டுருப்பாங்க. அத தான் சொல்றாங்க. எ ரெட் லெட்டர் டேனா, அன் இம்பார்ட்டன்ட் டே, எ டே தட் இஸ் ப்ரெசென்ட்லி நோட் ஒர்த்லி ஆர் மெமரபிள் அப்படின்னு சொல்லலாம். ஹேப்பி அண்ட் சிக்னிஃபிகன்ட் டேன்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த நெக்ஸ்ட் 5 வேர்ட்ஸ்ல உங்கள மீட் பண்றேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க் யூ.